வணக்கம் தோழர்களே, கடின சவால் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 30 நாள் ஆகி போச்சு. என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு இந்த வீடியோல போட்டிருக்கேன். அதனால அந்த ஃபாலோ பட்டன் தட்டி வீடியோ ஃபுல்லா பாருங்க தோழர்களே. ரைட், இன்னைக்கு கேஷுவலா ஒரு 10:30 மேல வேக்கப். ஏன்னா காலேஜ் இன்னைக்கு விடுமுறை. அப்புறமா எஞ்சதோ ஒரு குழியில போட்டு காலை உணவு கார்ப்ஸோட தொடங்கி இருக்கு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஓஜி எராஸ் எல்லாம் கம்பேக் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் சேம் 4 நாள் லீவு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அட்டி நிரம்பி வழிஞ்சு. அதனால ஒரு குளிர் குளியல் போடுவான்னு கேட்டாங்க. பட் நம்ம காலைல தான் ஒரு குளியல போட்டு வந்திருக்கோம். ஒரு ஸ்கெட்சை போட்டு அவங்க மண்டையை கழிட்டு எங்க போறதுக்குன்னா எல்னி தான். கூட்டு போன ஒரே காரணத்துக்காண்டி நம்மள ஏற சொல்லிட்டாங்க. நானும் ஏறுது காலு கையெல்லாம் ஒன் சைடு இழுத்துட்டு போகுது. பட் ஒரு வழியா கடினமா மேல ஏறி பாஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பறிச்சதெல்லாம் தரிச்சு போட்டு லைக்கா வாயில ஊத்துனா அடுத்த கட்டமா ஈவினிங் நம்ம கேலிஸ்தனிக் பயிற்சி. ஒரு முக்கிய கருத்து, கேலிஸ்தனிக்ஸ்ல உங்க ஸ்கில்ல டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா டக்குன்னு ஃபார்முக்கு வரதான் நம்ம வாத்தியார் சொல்லியிருக்காரு. அதனால கொடூரமா டெய்லியும் பிராக்டிஸ் பண்றேன். அப்புறமா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, கடினமா ஒரு 15 நாள் சுகர் கட் பண்ணேன். அதனால ஒரு 3 kg வரை வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு கவலை என்னன்னா புரோட்டீன் சரியா எடுக்காதனால அங்கங்க மசூல் லாஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு வாழ பழகணும். கருத்தூசி பிடிச்சிட்டா மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க. ரைட், அப்புறமா பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நடைபயிற்சி தான். நம்ம போன நேரம் மலைக்கே பிடிக்கலனாலும் புத்திசாலித்தனமா 2 தம்பல்ஸ் எடுத்து போனோம். அதுதான் நம்ம கை கொடுத்திருக்கு. என்னன்னா ஒரு 3 வேரியேஷன் பைசப்க்கு மாத்தி போட்டு நல்ல பம்பு. நம்ம கூட்டாளியும் பயனடைஞ்சாங்க. இருந்தாலும் ஓட முடியல. மனதோட ஒரு கவலை இருக்கதான் செய்யுது. ரைட், அதை போக்குறதுக்கு நம்ம ரிலாக்ஸிங் ஏரியாக்கு வந்தா நீட்டா ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் போட்டு கேஷுவலா டைம் முடிச்சுக்கிறேன். சொந்தம் தொடர அந்த ஃபாலோ பட்டன் தட்டிக்கோங்க மக்கா.